அறிவாளியை பற்றி சொல்லிட்டோம். யாருக்கெல்லாம் அவ்வளோ அறிவுத்தன்மை இல்லையோ, யார் முட்டாளோ அப்படி சொல்கிறது. முட்டாள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். கெட்டது எது நல்லது எது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். கெட்டதையும் தெரிந்து கொண்டு நல்லதையும் தெரிந்து கொண்டால்தான் கெட்டது எது என்பது தெரிந்ததனால் கெட்டதில் நாம் ஈடுபடாமல் இருக்க முடியும், நல்லது எது என்பதில் ஈடுபட முடியும். அதனால் யார் முட்டாள் முதல்ல தெரிஞ்சுப்போம். அறிவாளியை பற்றி சொல்லிட்ட முன்னாடி முட்டாள் யாரும் தெரிஞ்சு போகுங்க. யார் எப்படி இருப்பான்னா, முட்டாள்னு யார் சொல்கிறது தானே அப்படின்னா கற்றவர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் இவன் முட்டாள்தனமாக பேசுகிறான்ட்டு. அதனால் கற்றவர்களால் முட்டாள் என்று கற்பிக்கப்படுபவன் எவனோ அவனுடைய லட்சணத்தை சொல்கிறேன்னு சொல்கிறேன். எப்படி என்ன நல்ல வழியெல்லாம் காட்டக்கூடிய நூல்கள், அறநூல்கள். ஒவ்வொரு மொழியிலுமே நிறைய அறநூல்கள் உண்டு. சிறு வயதிலிருந்து படிப்பதற்கு பெரிய பெரிய கருத்துக்களை கொண்ட ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, திருக்குறள் இவைகள்லாம் தமிழில் எவ்வளவு அற்புதமான நூல். இதெல்லாம் படிக்காத இருக்கிறவங்க முட்டாள். முதல்ல படிக்கிறது முதல்ல படிக்கணும். அப்புறம் அதை பின்பற்றி வருவது என்பது அடுத்த கட்டம். கிட்டேயே தெரியாது, எனக்கு அதுவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்படின்னாக்கா நீ முட்டாளாக தான் இருக்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கர்வத்தோடு இருக்கிறவன், கர்வம் இல்லாமல் இருப்பவன் அறிவாளி, கர்வத்தோடு இருப்பவன் முட்டாள்னு சொன்னார். ஏன்னா கர்வங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு யார் எதை விட கர்வப்படுவதற்கு என்ன இருக்குது உலகத்தில்? நம்மை விட ஒரு சிறந்தவன் ஒருவன் இருப்பான், நம்மை விட ஒரு அறிவாளி இருப்பான், நம்மை விட ஒரு திறனாளி இருப்பான், நம்மை விட சிந்திக்கின்ற குழந்தைகள் கூட உண்டு. அப்படி இருக்கிற பொழுது பெருசாக நான் தான் அப்படின்னு கர்வம் கொள்றதுங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் சரி, இந்த நடைமுறையில், அதுவும் இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில் ஒத்தே வராது. ஆக கர்வத்துக்கு இடமே கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்கிறார். தரித்திரனாக இருக்காமா, தரித்திரன்னா ஒன்றும் கையில் காசு இல்லை, வறுமை அப்படி இருந்தால் கூட வள்ளல் தனமுடையவன், அதாவது கையில் அவன் ஒரு தரித்திரன், ஆனால் தான் தனம் உடையவன் நினச்சிட்டு இருக்கான். அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இழிவான காரியம் அப்படின்னு சொல்கிறோம். இழிவான காரியம்னு என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லாரும் இது இழிவான காரியம் என்று நினைத்திருந்தார்கள்னா அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. நல்லது கெட்டது என்பதை எதை வச்சு தீர்மானம் பண்ணுறோம் அப்படின்னா, உலகத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் வலகற்றும் கல்லார் அறிவிலாதா, அழகாக இருக்கு பாருங்க. உலகத்தோடு ஒட்டி வரணும். அப்படி அப்போ உலகம் பழிக்கின்ற செயல்களை இழிவாக கருத வேண்டும். அந்த இழிவான கருத்துக்களை எவன் செய்கிறானோ அவன் முட்டாள். அதே மாதிரி எதையாவது செய்து என்னது தின்ன பித்தும் தெளிங்கிற போல எதையாவது செஞ்சு பணம் சம்பாதிக்கணும். அப்போது ஒரு இழிவான செயலோ, மக்களால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட செயல்களை செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கெட்டவங்கிறது தான் இப்போ அறிவாளி மூடன்னு சொல்கிறோம், அறிவற்றவன் என்று சொல்லுவோம். இன்னொன்று, தான் காரியத்தை விட்டுவிட்டு அடுத்தவன் காரியம் அங்கே அலைவான். உன் காரியத்தை முதல்ல செய்யடா, நீ அதை விட்டுட்டு இன்னொருத்தவன்ட்ட போய்
அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டான்னாக்கா நீ உன் காரியத்தை செஞ்சியா, உன் கடமையை செஞ்சியா, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ ஏதாவது நல்லது நன்மை செய்தாயா, உன் தம்பிகளுக்கு ஏதாவது நன்மை செய்தாயா, தந்தை தாய்க்கு ஏதாவது நன்மை செய்தாயா, அதெல்லாம் செய்யலை. அவங்க வீட்டுக்கு நான் நல்லது செஞ்சேன், இவங்க வீட்டுக்கு நல்லது செஞ்சேன். இதெல்லாம் முட்டாத்தனம். அதான் மூடன். அதான் சொன்னார், சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகான்னார் பகவத்கீதையில் கிருஷ்ணன். நீ உன்னுடைய காரியத்தை பண்ணு, உன்னுடைய கடமையை பண்ணு. அப்படி கடமையை பண்ணுற போது உனக்கு ஒரு சாகக்கூடிய நிலைமை வந்துருதா, அது பெட்டர், பரவாயில்ல. ஏன்னா உன்னுடைய கடமையை செய்து நீ இறப்பாயாகில் அது உத்தமம்தான். பிறருடைய கடமையை செய்தன்றக்க அது எப்போதும் பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். என்ன பயத்தை கொடுக்க முடியல அப்படின்னா, பொறுத்தாங்காரியத்தை செய்கிறோமே, அவன் செய்ய வேண்டியது நம்ம செய்கிறோமே, இது சரிதானா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு கூடிய பயம் இருக்கும். அதே சமயத்தில் அவன் காரியத்தை செய்யும்போது நீ உன்னுடைய காரியத்தை செய்யாமல் இருப்பதுனாலே அதனால் ஏற்படுகின்ற ஒரு பயம், ஐயோ செய்யாமல் விட்டுமே, அவங்க காரியத்தை பண்ணுறேன்ட்டு என் காரியத்தை விட்டனே அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு. அதனால் அந்த பயம், அதுதான் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு வாக்கியமுமே எதுவுமே அனுபவபூர்வமாக சிந்திக்கின்ற பொழுது பகவத்கீதை ஆகட்டும், நீதி நூல்களாகட்டும், அத்தனையும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு பல பல கருத்துக்களை பல பல சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் இந்த நீதி நூல்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டா, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கபடமாக இப்போ இருக்கிறது. நண்பன் என்றால் என்ன, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களையதான் நட்புன்னார் வள்ளுவர். இடுப்பில் கட்டியிருக்க வேட்டி நழுவிடுச்சுன்னு சொன்னால் அவன் விட்டுருவோமா, உடனே டக்குன்னு கண்ணுமைக்கும் நேரத்திலே வேட்டியை கட்டிக்கொள்ள முற்படுவோம். ஏனென்றால் அவமானம் ஏற்பட்டு விட போகின்றதே என்கின்றதுனால அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஒரு காரியத்தை பண்ணணும். அதுதான் நட்பு. அவங்ககிட்ட போய் ஒரு கபடமாக பாலிடிக்ஸ் பண்ணுறது, நண்பனை வச்சுருந்து அந்த நண்பனுக்கு தெரியாமல் சில காரியங்களை பண்ணுறது, அவனுக்கு பாதகமான செயல்களில் ஈடுபடுறது, அப்புறம் இது நட்பு. உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பவன் தான் நண்பன் என்றார் பாணபட்டர் காதம்பரிங்கிற ஒரு நூலில். அதனால் அது அதே மாதிரி ஒருத்தரை அவர் நாடு, அதாவது ஃப்ரெண்டாக வரான், ஒருத்தன் ஃப்ரெண்டாகவே பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை விட்டு போகக்கூடாது. அதனால்தான் எப்பேற்பட்ட ராவணனுடைய தம்பியாக இருந்தால் கூட விபீஷணனை ராமர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ராமருடைய தத்துவங்களையும் ராமருடைய தர்மத்தையும் விபீஷணன் ஏற்றுக்கொண்டதுனால அவனை போய் என்னுடைய எதிரியினுடைய தம்பி என்று அவர் விட்டிருப்பாரா? விட்டிருந்தால் அது நல்ல தன்மை இல்லை. அதனால தான் ராமன் செய்ததையெல்லாம் நாம் செய்கிறோம். ராமன் செய்ததை செய், கிருஷ்ணன் சொன்னதை செய் என்று சொல்லுவோம். ராமன் செய்தது எல்லாமே தர்மம் ரீதியாக தான் இருக்கும். கிருஷ்ணன் உழைத்தது எல்லாமே நீதியாகத்தான் இருக்கும். அதுதான் பகவத்கீதைன்னு சொல்கிறோம். எத்தனையோ நீதிகளை பாண்டவர்களுக்கு சொல்லி வைத்தான். பாண்டவர்களுக்கு என்று என்ன தர்மங்களை எடுத்துரைத்தான். எடுத்துக்கொண்டவர்கள் பாண்டவர்கள், கௌரவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதாங்க. அப்புறம் யார் முட்டாள்னு கேட்டான். நல்ல பலமாக இருக்கான் இல்லையா, இவனை விட எவன் பலமாக இருக்கானோ அவனை போய் முறைச்சிக்கிறது, அவன்கிட்ட போய் பயிற்சிக்கிறது அப்படின்னா அவனும் முட்டாள்தான். ஏன்னு கேட்ட மாட்டேன்றான். அவன் நம்மளை விட பலசாலின்னா எல்லாத்துலேயும் செல்வத்திலும் சரி, உடல் வாகிலும் சரி, உள்ளத்திலும் சரி பலவானாக இருக்கிறவன்ட்ட போய் நீ அவனை போய் பகைச்சுட்டேன்னா அதுவும் பயன்படாது உனக்கு. அப்போது செய்த செயல் என்ன? முட்டாள்தனம், அவ்வளோதான். இன்னொன்று, பகைவனையும் நண்பனாக நினைக்கணும். அதான் சொல்கிறோம், இன்றைக்குமே ஒரு பகைவன் வந்தாலே அவனை நண்பனாக நினைத்து அவன் இருக்கானா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னாக்கா சரிப்பட்டு வராது. பகைவனையும்
நண்பனாக நினைத்து அவனை செயல்பட வைக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? சில இதெல்லாம் பகை, அந்த பகையை மாற்றவே முடியாது. இப்போ கீரி புள்ள, பாம்பு ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சு ஒரு நட்பாக ஆக முடியுமா? கருடனையும் பாம்பையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஆடுற மயிலையும் பாம்பையும் ஒன்றா சேர்த்து வைக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் என்று காட்டுவதற்காகத்தான் இதில் காமித்தார். ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு மயிலையும் பாம்பையும் வச்சார். நம்ம வழிபடுகிறோம் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பொதுவாக அப்படி இருப்பதில்லை. பரஸ்பர விரோதிகள் என்று பேர். அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி. அப்படி விலகாமல் இருந்தால் அவங்க உண்டாங்க. எல்லாத்தையும் மனசால ஏற்றுக்கணும். ரைட்டு, மகன்ட்டையும் நல்ல பகைவனுக்கு அருள்வாய் நான் நெஞ்சே அப்படின்ட்டு பகைவனுக்கு அருள் கூறு. ஆனால் ரொம்ப நெருக்கத்தில் வச்சுக்க முடியாது. அப்படி நெருக்கத்தில் வச்சுட்டான்னு சொன்னால் பகைவன்னு தெரிஞ்சும் அவன் நெருக்கத்தில் வைத்து கொண்டான், அவனால் அவனுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். இந்த பாதிப்பை அவன் உணராதவன் மூடன் என்று அர்த்தம். சரி, நண்பன்னு தெரிஞ்சிருக்கு, அவன்கிட்ட போய் ஏதோ ஒரு காரணத்தினால பகைவனாக இருக்கிறதுங்கிறது அதுவும் தப்பு. அவனுக்கு பகைவனாக நினச்சி அவனுக்கு துன்பத்தை செஞ்சான்னா அவனும் முட்டாள். கேட்க வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு கலக்கம் எப்போதுமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். என்னென்னா, நான் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் நல்லது நடக்க மாட்டேங்குது. அயோக்கியத்தனம் முழுக்க பண்ணின்னு உட்காந்துருக்கான். ஊரை அடித்து அழித்து சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் காரில் போகிறான், அவன் சௌக்கியமாக இருக்கான். அது எப்படி? கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்லாம் கேட்பான். அந்த எண்ணம் யாருக்கு? எல்லாருக்குமே ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் போகும். என்னடா அது? அப்போ நம்மளும் அயோக்கியத்தனமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட வந்துடும். அப்போது அந்த மாதிரி தீய செயலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனும் முட்டாள்தான். இன்னொன்று, தான் செய்ய வேண்டிய காரியத்தை பிறர் மூலம் செய்ய விரும்புகிறான், எல்லாம் செய்து முடிக்கிறான் அப்படின்னா அவனும் முட்டாள்தான். இப்போ தாய்க்கு தந்தைக்கு ஒருவருக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நான் அமெரிக்காவில் இருக்கேன், இல்லை ஜெர்மனியில் இருக்கேன், எனக்கு பதிலாக தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி எங்கள் அம்மா அப்பாவுக்கு கர்மா பண்ணுன்னு சொன்னோம்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வரவே இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே போல் தான் செய்ய வேண்டிய கடமைகளை பிறரால் செய்து முடித்துக்கொள்ள நினைப்பவரே முட்டாள். அதே மாதிரி எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சந்தேகம், சந்தேக பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா? சந்தேகப்பட வேண்டியது தான். எப்போ சந்தேகப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தேகப்பட வேண்டியது தான். அதுக்காக எதுக்கெடுத்தாலும் சந்தேகமா? தன் மனைவி வீட்டு வாசல் கால் எடுத்து வச்சாலே அவளை பற்றி சந்தேகப்படுகின்றவர்களும் உண்டு உலகத்தில், பார்க்குறோம். இப்படிலாம் ஒரு சந்தேக பிராணியாக இருந்தான்னா அவனும் முட்டாள். வாழ்க்கையை அவனால் சரியாகவே நிம்மதியாக வாழ முடியாது. நம்பித்தான் ஆகணும் சில விஷயங்களை உலகத்தில். இந்த நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தோடு இருக்கிறவனும் முட்டாள். அதே மாதிரி முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? திதி கொடுக்குறோங்க, சிராதம் செய்கிறோங்க. அதெல்லாம் செய்யாதவனும் முட்டாள். ஏண்டான்னா இந்த முன்னோர்கள் எல்லாம் நம்மளை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வாழ்த்த வேண்டான்னு நம்ம அவர்களை நினைத்து பார்க்காவிட்டாலே அந்த வாழ்த்துக்கள் நமக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் இறந்த தினத்தை நாம் நினைத்து பார்த்து அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறி செய்கின்ற ஒரு செயல்பாடு தான் திதி கொடுப்பது, சிராதம் கொடுப்பது போன்றவை. அந்த நன்றியற்ற ஒரு மனிதனாக ஒருவன் வாழ்வான் சொன்னால் இவன் செய்த நன்மைகளை யார்
நன்மைகளுக்கு யார் நன்றி நெவில வருவார்கள்? வரமாட்டான். இவனும் மறக்கப்படுவான். அதனால் அது மாத்திரம் இல்லை, சில நன்மைகள் உண்டு. பிதர்களுக்கு காரியங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சில நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை அடையணும்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் ஈடுபடணும். அதை செய்யாதவன் யாரோ அவனும் முட்டாள். அது மாத்திரம் இல்லை, பித்ருக்களுக்கு கடமை பண்ணுறீங்க, ரைட்டு. பித்ருக்கள் என்று சொன்னால் என்ன? டிபார்ட்டட் சோல்ஸுங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் செய்வது தான் இந்த கர்மாக்கள். சரி, அதெல்லாம் பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு உண்மை இல்லை அப்படி இல்லது. இறைவனை வேண்டும் வழிபடுதல், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போன்றவற்றை செய்தல், இறைவனை நோக்கி வழிபாடு செய்தல். தேவதைகள் இன்னும் ஒரு சக்தி படைத்தவைகள். சக்தியை அனுசரித்தே அவர்களுக்கு பெயர்கள் வைத்து கொண்டாடி வருகின்றோம். முருகன், சிவன், கணபதி, விஷ்ணு, சூரியன், இப்படி ஒரு ஷண்பத்த ஸ்தாபனங்கள்லாம் வச்சார. அப்படி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று உண்டு, குலதெய்வம் என்று ஒன்று உண்டு. பொதுவாக பலருக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரியுறதில்லை, இஷ்ட தெய்வம்னா என்னன்னு தெரியுறதில்லை. என்ன சார் இஷ்ட தெய்வங்கிறீங்க, குலதெய்வங்கிறீங்க, எந்த தெய்வத்தை தான் சார் நான் கும்பிட்றது? உண்மை, இஷ்ட தெய்வம் என்பது நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு இஷ்டம். நம் ஆசையாக விரும்புகின்ற ஒரு தெய்வம். அது எதுன்னு நமக்கு தெரியறதில்லை. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுதோ அங்கும் இங்கும் திரிந்து வந்து அலைந்து ஓய்வு எடுக்கின்ற சமயத்திலே நாம் சொல்வது முருகா என்கின்ற ஒரு எக்ஸாஷன் டயத்தில் வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கே, அது எந்த கடவுளை சொல்லுகிறதோ அதுதான் இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வம் தான் வெளில வரும், அம்மா அப்படிங்கிறோமே. அப்போது அந்த இஷ்ட தெய்வங்கிறது அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழிவழியாக நமது தந்தை வழி, தாய் வழி, இவர்களெல்லாம் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தெய்வத்தை காலங்காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழிபாட்டை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய சொந்த இடம் என்னங்க தெரிஞ்சணும். ஜனனி ஜென்மபூமிச்சு சொர்க்காதபிகரியசி, தாயும் தாய் நாடும்னார். தாய் நாடு மாத்திரம் இல்லை, நாம் பிறந்த குலத்திற்கு எந்த தெய்வம் அதிபதியாக இருக்கிறதோ அதுதான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வணங்கணும். அதை வணங்காதவன் யார் அப்படின்னா, வணங்காதவனாக இருந்தால் அவன் அறிவிலி, முட்டாள் சொல்ல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அழைக்காமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் முட்டாள். கூப்பிடவே இல்லை, தானாக போய் இதை வந்துட்டேன்னாக்கா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். அதனால தான் அதுமாரி கேட்காம பேசாதேன்னு சொல்கிறதுனால எனக்கு அப்படி கேட்காம இவன் போய் பேசினான்னா அவன் முட்டாள் ஆகிடுவான். யார் பேரில் நம்பிக்கை வைக்கக்கூடாதோ அவன்கிட்ட நம்பிக்கையை வச்சான்னா அவனும் முட்டாள் தான். அதுமாரி தான் தவறு செஞ்சவனா இருந்துட்டு அடுத்தவன் ஏதாவது தவறு செஞ்சுட்டான்னா அவனை போய் திட்டுறது. தான் செஞ்சது அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், உன் முதுகு பாரு, முதல்ல உன் முதுகில் என்ன இருக்குது, அழுக்கு இருக்குன்னு பாரு. ஒரு விரல் நேரை சுட்டினால் 4 விரல்கள் ஒன்றை சுட்டுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறையில்லாதவன் எவனும் இல்லை, தவறு செய்யாதவன் எவனும் இல்லை. இருந்தாலும் தவறிலிருந்து திருந்து பார்க்கணும். குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணமோ நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியதோ மனிதனுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ளணும். அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. ஒரு பக்கத்தை சொன்னால் இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கணும். அது யோகத்தை சாஸ்திரத்தில் கூட இதுதான் சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தை புரிந்து கொண்டால்
அடுத்த பக்கம் என்னன்னு தெரியும். இந்த 2 பக்கத்தில் எது சரி, எது நல்லது கெட்டது என்பது தெரிந்துவிடும். அறிவு என்பது எது அப்படின்னு சொன்னால் நல்லதை பின்பற்றுவது, நல்ல அறிவான கருத்துக்களை உள்வாங்குவது, இதுதான்.